ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மகாக்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் நம்ம க்யூப் பீல் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். அந்த பொட்டேட்டோவை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அது நல்லா என்ன சொல்கிறதுக்கு ஒரு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்பேன். அப்போ பொட்டேட்டோ டக்குன்னு வெந்துடும், நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பொட்டேட்டோவை வடிகட்டி எடுத்துருவேன். ஸோ அது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதே எண்ணெயில் சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, முழு பல்லு பூண்டு அதையும் போட்டு வதக்கிட்டு தக்காளி ஒரு வெங்காயத்துக்கு நீங்கள் 4 தக்காளி வரைக்கும் போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி குக் ஆகணும். அதனால் நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா வதங்கிடும். அப்புறம் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம தக்காளி சாதத்துக்கு ஒரு தொக்கு மாதிரி பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் நல்லா குக் ஆனோன்னா வடித்த சாதத்தை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் தக்காளி ரைஸ். இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப வரன்னு இருக்காது, கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதில் தக்காளி சாதம் வச்சாச்சு, உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாச்சு, அதுக்கப்புறம் தயிர், கெட்டி தயிர் வச்சுருக்கேன். நான் வெங்காயம் போட மாட்டேன், ரைத்தா மாதிரி பண்ணல, ஏன்னா அந்த ஸ்மெல் வந்துடும் அப்படின்னு. பொமிக்ரானட் தான் இன்றைக்கி அவளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஸோ இன்றைக்கி நான் பேக் பண்ணது இதுதான். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன இன்றைக்கி பேக் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஐடியா கிடைக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.